தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். சாமி மயங்கி விழுந்துட்டீரா? சாமி தண்ணிக்குள்ள விழுந்தாங்க, கொஞ்சம் வாய்க்குள்ள போட்டேன். பிரசாதம் மாதிரி கொடுத்து கொண்டிருக்காங்க. அப்படிதான் வளமையாக கொடுக்குறவங்க. பாத யாத்திரையா கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு கலந்து கொண்டிருக்காங்க குழுவில் மட்டும். வரையில இது உலகத்திலே மிகப்பெரிய பாத யாத்திரை. உண்மையா 888 கிலோமீட்டர். 888 கிலோமீட்டர். பிரார்த்தனைகளை முருகப்பெருமான் ஈடேற்று கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் அனுபவங்கள் உண்மையில் கடினம். தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். என்னென்னா கதிர்காமத்திலேருந்து ஏழுமலைக்கு போய் கொண்டிருக்கோம். ஏழுமலைக்கு இப்படி இருந்த ஒரு வானத்தெலாம் போகலாம் பாருங்கள். இந்த வானத்தில் ஏழுமலைக்கு கதிர்காமத்தில் இருந்து ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த வானத்தை எடுத்து கொண்டு போய் ஏழுமலையில் விடுவாங்க. சரி வாங்க, ஏழுமலைக்கு போய் கொண்டிருக்கோம். கதிர்காம கந்தனுக்கு அரோகரா, வாங்க பயணிப்போம். அரோகரா. நான் எங்கண்ணா ஏழுமலைக்கு வந்தாச்சு. ஏழுமலைக்கு தான் போய் கொண்டிருக்கேன். ஒரு தேங்காய் தண்ணி ஊற்றலாம் வாங்கிட்டு தேங்காய் வாசல் உடைச்சி தான் கிளம்ப போகிறோம் ஏழுமலையில் இருந்து. சரி வாங்க பயணிப்போம் ஏழுமலைக்கு. கதிர்காம கந்தனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஏழுமலை நாகனுக்கு அரோகரா. இதில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் சாமிமார்கள்லாம் தேங்காய் உடைச்சி கொண்டிருப்பாங்க. தேங்காய் உடைச்சிட்டேன், நம்ம உடைச்சிட்டேன். நம்ம உடைக்கல, வீடு எடுக்கல, அப்படியே வீடியோ எடுக்கல. அது சிறப்புமிக்க ஏழுமலை தரிசனத்தை தரிசிப்பதற்காக இப்போ நாங்கள் தற்பொழுது அந்த துணையில் எனக்கு வராது. அதனால் நம்ம நோம்பலாவே கேட்போம். இதில் இந்த லைன் என்னென்னா கதிர்காம கந்தனை, அதாவது ஏழுமலையான வானத்தில் போய் பார்க்குறது தான் இந்த இதெல்லாம் நிற்கிது. மட்டாக்கள் படியாக நடந்து போகிறதா இந்த இடத்துல வானத்தில் போவாங்க மட்டாக்கள். ஏழுமலை முருகனுக்கு என்ட்ரன்ஸ் அட்ரோரா. சில சாமிமார்கள் வெள்ளனே போயிருப்பாங்க ஏறுறதுக்கு, ஏறிட்டு இறங்கி வந்து கொண்டிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் போகிறோம். இதில் இருக்க ராசர்களுக்கு தர்மம் போட்டு போவாங்க. இல்லை பரவாயில்ல, உண்மையாக தானே அவங்க சொன்ன மாதிரி அவர் மட்டும் மாற்றியும் தான். நாங்கள் இப்படி போனாங்க சின்ன சின்ன பிள்ளை போட்டு காட்டு பிள்ளைய
சிவன் கோயில் முதலாவது மலையா இது? இது முதலாவது மலையா? நாங்கள் முதலாவது மலையை கடந்திருக்கோம். இப்படி 7 மலையும் 7 கோயில் இருக்கும். அந்த 7வது கோயில் தான் எங்கள் ஐயன்ற கோயில், அதாவது எங்கள் தலைவர் முருகன்ற கோயில். இங்கு வந்து இன்பமுடனே துணை நின்று ஜெயஞ்செய்வாயே. அரோகரா கதிர்காம கந்தனுக்கு ரோகரா. Arogara, 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 my leg, Arogara, leg, Arogara. Dohra, Dohra, Arohara, 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 மலைன்னு தெரியல. முடிஞ்சா மதுரை வீரன். இது மாடசாமி கோயில். சாமி இது எத்தனையாம் மலை? இது வந்து 5வது மலை. அரோகரா சாமி. Arogara, Arogara. ஒரு சாமி வந்துட்டே போல மயங்கி.
சாமி மயங்க விழுந்துட்டா சாமி தண்ணிக்குள்ள கொடுக்காங்க கொஞ்சம் வாய்க்குள்ள போட்டு போட்டு கொஞ்சம் அவரை நிமித்தி அந்த பக்கம் கொஞ்சம் காத்து போட்டு விடுங்களேன். கொஞ்சம் சின்ன தம்பி மயங்க விழுந்துட்டா எந்த ஊர் மௌனியா சாமி நாங்கள் கிளம்புவோம் வேலுமலை வேல்முருகன் சன்னிதானம். மேலேருந்து கீழேருந்து வேல் கொண்டு வர சாமி மாதிரிலாம் இங்கே வேல் கொடுப்பாங்க முருகனுக்கு. மேலே ஒரு வேல் ஒன்று இருக்குது, அந்த வேலுக்கு தான் அவள் சாத்தி வழிபட்டு நடக்கும். அந்த வேலு டைம் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோன்னு சொல்லி உங்களை காட்டுறோம் பாருங்கள். அந்த வேலை இதான் ஏழுமலை முருகன் சன்னிதானம். இதில் அந்த வேலுக்கு அவல் சாத்துவாங்க. உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க அந்த அதை. என்னென்னா வேலுக்கு அவல் சாத்துறதுக்காக இதில் வச்சு நேர்த்திக்கடன் அரோகரா சாமி நேர்த்திக்கடன் இருக்கிற இதில் அவல் பிணைவாங்க. பிணைஞ்சிட்டு தான் அங்கே கொண்டு வேலுக்கு சாத்துவாங்க. அரோகரா சாமி எந்த ஒரு சாமி? நாங்கள் மட்டக்களவு புதுக்குடி பட்டக்களவு புதுக்குடி சாமி சாமி வேலையை வந்து சரி சாமி அரோகரா சாமி அரோகரா சாமி. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. இது சாத்தின வேல் அவல் போல் சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. சாப்பிடுங்க சாமி அரோகரா சாமி. இந்த அவல் பிணைஞ்சு கொண்டிருக்காங்க வேலுக்கு சாத்துறதுக்கு. எந்த ஊர் சாமி? வாழைச்சேனை கிரான். சந்தோஷம் அரோகரா சாமி.
அரோகரா சாமி. அரோகரா சாமி. சாமி எந்த ஊர் சாமி? நாங்கள் திருவண்ணாமலை தமிழாம முள்ளிப்பத்தாங்க சாமி. தமிழா முள்ளிப்பத்தாங்க சாமி. வேல் பிடிச்சிங்கன்னா வேல் தெரியும். தமிழா முள்ளிப்பத்தாங்க சாமி. எத்தனை வருஷமா சாமி வாரீங்க? நாங்கள் இதோட 4வது வருஷம் சாமி. 4வது வருஷம் வாரீங்க. எப்படி இருக்கு சாமி உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு? அனுபவம் இப்போ வருங்கால சந்ததியினருக்கு என்ன சொல்ல வாரீங்க இந்த யாத்திரையை பற்றி? முருக அடியார்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த யாத்திரை ஒரு அனுபவம் இல்லாமல் நிறைய பேருடைய பிரார்த்தனைகளை முருகப்பெருமான் ஈடேற்று கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் அனுபவங்கள் உண்மையில் கடினமாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய அருளால் மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு பயணமாக இருந்துச்சு. முருகன் அருளும் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு. சில இப்போ இருந்த அதாவது 2K கிட்ஸ் அவங்க ஒரு இது ஒரு சுற்றுலா இதாக மேற்கொள்கிறாங்களே, அதை பற்றி என்ன சொல்லுவாங்க? சுற்றுலாவாக வந்தாலும் என்னென்னா முருகட்டானே வராங்க, அரோரா போச்சவங்க கொடுத்து தான் பாருங்க. இருந்தாலும் அது முருகன் அதுக்குரியதை கொடுத்து கொண்டிருக்கு. சந்தோஷம் தான். எப்போ சாமி கிளம்புறோம்? நாங்கள் இன்னைக்கு நைட்டு விளக்கிட்டுருவோம். நைட்டு கிளம்புறோம் சாமி. அரோரா சாமி. நானும் திருவண்ணாமலை தான் சாமி. அரோரா சாமி. இதில் நம்ம ஊருக்கு ஒரு அண்ணா இருக்கு தமிழா தான். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம் சாமி. எப்படி சாமி சுகமாக இருக்கீங்களா? நல்ல சுகம். உள்ள அரோரா சாமி. அரோகரா சாமி. அண்ணா நம்ம ஒரு தமிழாகும். நான் திருவண்ணாமலை தமிழகத்திலேருந்து வரேன். என்ன மாதிரி சாமி எப்படி இருக்கு பயணம்? உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம் சாமி. ஏனெண்டா வளமையை விட இந்த முறை லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் இதான் முதலாவது தரம். உண்மையிலே என்ன சொல்கிறது, எவ்வளோ மிருகங்கள், எவ்வளோ காடு, கல், முள் இருந்தாலும் எல்லாத்தையும் ரசித்து வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 5 நாளில் இங்கே கருணாத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். என்ன சொல்கிறேன், இனி வருங்கால சந்தையினரும் கட்டாயம் வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும் சார். கட்டாயம் வரணும். எங்களே கூட சாமி 5 நாள் நடந்து வந்த கஷ்டம் திருப்பி வரணுமன்ற மாதிரி அவ்வளோ ஒரு டக்குன்னு முடிஞ்ச ஒரு கவலையாக இருந்தது. உண்மையில டக்குன்னு முடிஞ்சதோ ஏக்கம் ஒன்று இருக்கு. இப்போ இனி வர்ற இந்த இதை பற்றி தெரியாதாக்களும் கட்டாயம் வந்து இந்த அனுபவங்களை கட்டாயம் பெறணுமன்ற எங்களோட வேண்டுகோள். சந்தோஷம். அரோகரா சாமி. அரோகரா. அரோகரா சாமி. அரோகரா. எங்கேருந்து சாமி வாரீங்க? நான் மட்டக்களப்பு மாமாங்க பிரிஞ்சு படிக்கிட்டேன். நான் சொந்தம் கழுதாவலை பிள்ளையார் கோயில் பக்கத்தில். பிள்ளையார் கோயில் பக்கத்தில். எத்தனை வருஷமா சாமி வாரீங்க? 24 வருஷம். 24 வருஷமா வாரீங்க. எப்படி இருக்கு உங்களோட அனுபவம்? 24 வருஷம் அனுபவம். இப்போ நிறைய அடியார்கள் கூடியதால் பாத யாத்திரை கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. முதல் காலங்களில் பாத யாத்திரை கடும் புனிதமாக இருந்தது. இப்போ அந்த புனிதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்னத்தால் அப்படி சொல்கிறீங்க குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி? மக்கள் சனத்தை கூடுறதால அந்த பிரச்சனை கொண்டு வருது. எப்படியும் அவங்களும் வரணும் தானே சாமி. அப்போ எல்லா சாமிகளும் எப்படி முருகன்ட்ட வரணும் தானே? அப்படி நீங்கள் அது அப்படியெல்லாம் பிள்ளையா சொல்லல. சன நெரிசலால் இது செஞ்சு கொள்ளலாங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஏழுமலைக்கு ஒரு நேரம் ஏழுமலை தான் ஃபுல்லாக சனம், அதனால் ஃபுல்லாக நெரிசலாக இருக்குது. அவர் முருகன் எல்லாரையும் கூப்பிடுறது. முருகன் அழைப்பு இல்லாமல் எவரும் வரையில உண்மையாக தான் வரையில. இது உலகத்திலே மிகப்பெரிய பாதை யாத்திரை. உண்மையா 888 கிலோமீட்டர். 888 கிலோமீட்டர். யாழ்ப்பாணம் செல்லச்சன் நதியிலிருந்து கதிர்காமம் வரைக்கும். 3 மாகாணம், 5 மாவட்டம்,
இது பெரிய ஒரு உலகத்தில் பெரிய ஒரு பாதை. உலகத்திலே பெரிய பாதை இந்தியாவில் கூட இல்லை. இந்தியாவிலேயே நான் போயிருக்கிறேன் நிறைய இடங்கள். ஆனால் இப்படி ஒரு பாத யாத்திரை இவராலையும் செய்ய இயலாது. அந்த பாத யாத்திரைக்கு வரவங்களுக்கு முருகன் அருள் எப்போதும் கிடைக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோள். எனக்கும் நிறைய அருள் கிடைச்சிருக்கும் முருகன். அதனால் நிறைய காட்சிகளை கண்ட நான் 5ஆம் தேதி பின்னேரம் 7 மணிக்கு வெளிக்கிட்ட நான் இதிலிருந்து சன்னதியில் இந்த மாமாங்க ஈஸ்வரர்லேருந்து உகந்த மலைக்கு 4 நாளையால் வந்துட்டேன். 4 நாளாக வந்துட்டீங்க. என்கிட்ட குடும்பம் வந்ததால் நான் கொஞ்சம் வேகமாக நடந்து குடும்பத்தில் எல்லாம் சேர்ந்தா வந்தீங்க? ஃபேமிலியாக வரல. இவங்க உகந்த மலைக்கு வந்தால் நீங்கள் நடந்து வந்தீங்க. வந்து இடத்துல வந்து சேர்ந்தீங்க கிரவணியாண்டு அந்த பெருமாண்டவர்களால் வந்து 7 மலை ஏறியாச்சு. சன்னதி செல்லத்துக்கு போயாச்சு. விஷயங்களை முடிச்சாச்சு. நாளைக்கு ஒரு கிளம்புறது எங்களோட ஊர்லேயும் சாமி அரோரா சாமி திருவண்ணாமலையில் வந்திருக்கீங்க. ஏதாவது எங்கள்கிட்ட பக்தர்களுக்கு ஏதாவது சொல்கிறீங்களா சாமி? அரோரா நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து பாத யாத்திரையாக கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் கலந்து கொண்டு குழுவில் மட்டும் ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு கலந்து கொள்ளக்குள்ள திருவண்ணாமலையிலேருந்து வந்த மொத்தமே ஒரு கிட்டத்தட்ட 200-300 பேர்களால் இருந்திருப்பாங்க திருவண்ணாமலை யாத்திரைகள் சொல்லி. இந்த வருடம் பாக்கியங்களை கிட்டத்தட்ட 3000-5000 வரையிலான திருவண்ணாமலை சார்ந்த யாத்திரைகள் வந்திருக்காங்க. எங்களுக்கு மிக சந்தோஷமான விடயமாக இருக்குது. ஒவ்வொரு வருடமும் எங்களோட பாத யாத்திரையில் எண்ணிக்கையும் இரட்டிப்பாகி கொண்டிருக்கிறது. கதிராம கந்தனை தேடி வார வடகிழக்கை சேர்ந்த தமிழர்களின் எண்ணிக்கை, இலங்கை வாழ் மக்கள் மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருந்து பல யாத்திரைகள் இந்த கதிராம கந்தனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அருங்காட்சியம் என்றும் பரவி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பல அற்புதங்கள், அமானுஷங்கள் மற்றும் சிறப்புகள் நிறைந்த இந்த யாத்திரை தற்போது மிக சிறப்பாக நிறைவேற்றி இருக்கின்றது. இந்த யாத்திரையை நமக்கு அனுப்பியிருந்த அருள்வாளிக்கின்ற கதிராம கந்தனுக்கு இந்த இடத்திலே நமது பக்தர்களாம் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவரிடம் பிரார்த்திக்கின்றோம். அனைத்து மக்களும் நோயற்ற வாழ்வதற்கும் சுவையற்ற சுலத்துறை வாழ்வோம் என்பதை நிறைவேற்றாங்க பிரார்த்தனை வைத்துக் அரோரா சாமி அரோரா.
சாமி எல்லாம் மலை ஏறிட்டு மலை இறங்கி கொண்டிருக்காங்க. ஏழுமலை யானைக்கு ஏழுமலை யானை தரிசிச்சுட்டு அட்ரோஹரா முருகனுக்கு அட்ரோஹரா வேலனுக்கு அட்ரோஹரா அட்ரோஹரா. கதிராம கண்ணனுடைய ஏழுமலையை ஏறிட்டேன். இதோட கதிராம எல்லா நிகழ்ச்சிகளும் இதோட முடிவடைகின்றது. இந்த ஜாத்திரையும் இதோட முடிவுறது. வீட்டை போன மாலை கட்டிக்கிறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதனால் இவங்களோட நான் வந்து நான் இந்த சாமியோட வந்து நான் இந்த சாமி வர்றே இல்லை. சரி, இந்த கதிராம இது இதோட முடிவடைகின்றது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அது மட்டும் இல்லாமல் இந்த யாத்திரைக்கு ஒரு தடவையாவது வாங்க. வந்தால் தான் அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும். முருகன் அருள் கிடைக்கும். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். கால்லாம் நடுங்குது. விடைபட்டு செல்கின்றேன். அரோகரா.